Radio City. Radio City Podcast. உங்க லைஃப்ல 1009 முறை என்னைக்காவது தோத்துருக்கீங்களா? நிச்சயமா நம்ம ஒரு 5 முறை 6 முறை ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வரலாம் விட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் 1009 முறை விடாமுயற்சியோட போராடி 65வது வயதுல வின் பண்ணிருக்காரு. அவரை பத்தா இன்னைக்கு நம்ம பேச போறோம். எஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ஃபுட்டாக இருக்கக்கூடிய KFC, அதாவது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனை உருவாக்குன கார்னல் சாண்டர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வெற்றி கிடைக்கல, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையுமே சாதிக்கலை, இன்னும் என்ன பண்ண போகிறோம், நமக்கும் வயசாகிட்டே இருக்கே, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரியை கேட்டு முடிக்கிறப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எவ்வளோ நாளானாலும் விடாமுயற்சியோட போராடினா சரியான அர்ப்பணிப்பு இருந்தால் ஜெயிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to Hero. கர்னல் சாண்டர்ஸோடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதெல்லாம் இல்லை. சின்ன வயசுலேருந்து பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு. 1890ஆம் ஆண்டுல பிறந்த சாண்டர்ஸ் அவருடைய குடும்பத்துல இவர் தான் மூத்த பிள்ளை. இவருக்கு அப்புறம் தம்பி தங்கைகளை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு இவர்கிட்ட தான் இருந்திருக்கு. இவர் 5 வயசா இருக்கும் போதே இவருடைய தந்தையை இழந்துட்டாரு. அதனால இவருடைய அம்மா வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ அம்மா வேலைக்கு போயிட்டா வேற யார் சமைக்கிறது? கிட்டத்தட்ட இவரோட 5-6 வயசுல இருந்து தன்னோட தம்பி தங்கைக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்துதான் இவருக்கு இந்த சமையல் திறமை. இவங்களுடைய அம்மா 12 வயசுல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால இவருக்கு வீட்டில் இருக்க விருப்பம் இல்லாம வீட்டை விட்டு வெளியேறாரு. அப்போ ஆரம்பிச்சவரோட பயணம். லைஃப்ல என்ன பண்றதுன்ற எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது இவருக்கு. தொடர்ந்து நிறைய வேலைகளை செய்யறாரு, ஆனா எதுலயும் உருப்படி இல்லை. எல்லாத்துலயும் தோத்து போறாரு. ராணுவத்துல சேர்றாரு, ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின்ல வந்து இந்த கரியல்லி போடுற வேலை பாக்குறாரு, இன்சூரன்ஸ்ல இருக்காரு, பல்பு ப்ரொடக்ஷன்ல இருக்காரு, டயர் விற்பனை செய்யக்கூடிய கம்பெனில ஒர்க் பண்றாரு, படகு சவாரி செய்யக்கூடிய ஓட்டுநராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. ஆனால் தான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் லைஃப்பில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு விஷயம் மட்டும் தரல. ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற வெறி மட்டும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு டைம்ல இவருக்கு வயசு 40 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட சமையல் திறமையை பயன்படுத்தி மூலிகைகள்லாம் சில மசாலாக்கள்லாம் சேர்த்து ஒரு ரெசிபி உருவாக்குறாரு. அதுதான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். இந்த KFC சிக்கனுடைய உரிமையை உணவகத்திற்கு விற்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அதுக்கு இவர் எடுத்துக்கிற நாள் 2 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள்ல 1009 முறை நிராகரிக்கப்பட்டிருக்காரு. நிறைய ஹோட்டலுக்கு போறாரு, எல்லா இடங்களுக்கும் பயணம் பண்றாரு. ஆனா ஒருத்தவங்க கூட என்னங்க இது சிக்கனு பதத்து போன மாதிரி இருக்கு, இதை போய் மக்கள் விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிராகரிச்சுட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவருடைய பிசினஸை பெருக்கிறதுக்கு இவர் மொத்தமா செஞ்ச பயணம் எவ்வளவு தெரியுமா? 2.5 லட்சம் மைல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி தான் இன்னைக்கு KFC அப்படின்ற ஒரு பிராண்டே உருவாயிருக்கு. ஸோ ஃபைனலாக அந்த போராட்டங்களுக்கு பிறகு 1010வது முறையா ஒரு உணவகம் இவருடைய இந்த KFC சிக்கனுடைய உரிமையை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கடுமையான உழைப்பு 9 வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 உணவகத்துல KFC தொடங்கப்படுது. 1965ல பிரவுன் அப்படின்றவருக்கு $2 மில்லியன் தொகைக்கு KFC நிறுவனத்தை கர்னல் சாண்டர்ஸ் அவர்கள் விற்கிறாங்க. அதன் பின்பு கூட கிட்டத்தட்ட 123 நாடுகள்ல 20,000த்திற்கும் மேற்பட்ட உணவகங்களை உருவாக்குறாங்க கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா மெக்டொனால்ட்ஸ்க்கு பிறகு விற்பனை அளவுல உலகத்துடைய 2வது பெரிய சங்கிலி உணவகமா KFC தான் இன்ன வரைக்கும் இருக்கு. இந்த கதை மூலியமா நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கை, கனவு, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, இதெல்லாம் தாண்டி கடின உழைப்பு, இது எல்லாமே இருந்தா எந்த வயசுலயும் சாதிக்கலாம் அப்படின்றதே கர்னல் சாண்டர்ஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கை மூலமா நமக்கு உணர்த்துற விஷயம். Radio City. Radio City Podcast.